அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே. சந்திப்பதின் மகிழ்ச்சி. ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வீடியோ சீரீஸில் ஒரு எளிமையான ஒரு பகுதி ஒன்று நம்ம இடையில பார்ப்போம். கொஞ்சம் கடினமான பகுதிகளை தான் பார்த்துட்டு வந்தோம். கொஞ்சம் எளிமையான பகுதி ஒன்று, வென் டயக்ராம், லாஜிக்கல் வென் டயக்ராம். 8ஆவதா இருக்கு இல்லையா, லாஜிக்கல் வென் டயக்ராம்ஸ். இந்த பகுதியை தான் சொல்றேன். இந்த லாஜிக்கல் வென் டயக்ராம்ஸ்ல நமக்கு 3 சப்ஜெக்டை கொடுப்பாங்க. 3 சப்ஜெக்டை கொடுத்து அது ஒன்னொன்னுக்கும் உள்ள இன்டர் ரிலேஷன்ஷிப் அதை வச்சு ஒரு டயக்ராம் வரைஞ்சிருப்பாங்க. அந்த டயக்ராமை கண்டுபிடிக்க வேண்டியது எது சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வேண்டியது தான் கொஸ்டினாக இருக்கும். ரொம்ப எளிமையான ஒரு பேட்டர்ன் இது. இதில் ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம இப்போ இங்கே டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முதல்ல நம்ம வென் டயக்ராம்ஸ் எப்படிலாம் இருக்கும் அதை முதல்ல பார்ப்போம். அடுத்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக், என்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன ட்ரிக்கு அதை ஷேர் பண்ணுறேன். அதை நம்ம பார்ப்போம். இப்போ வென் டயக்ராம்ஸ் எப்படி இருக்கும்னு பார்ப்போம். வென் டயக்ராம்ஸ் ஆப்ஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதில் காட்டியிருக்கிற மாதிரி, இந்த கொஸ்டினில் காட்டியிருக்கிற மாதிரி 2 வென் டயக்ராம் ஒட்டாமல், 2 சர்க்கிள் ஒட்டாமல் இருக்கலாம், இல்லை 2 சர்க்கிள் வெட்டி இருக்கலாம், இன்டர்செக்ட் ஆகி இருக்கலாம். 3வது டைப்பு, ஒரு சர்க்கிளுக்குள்ள இன்னொரு சர்க்கிள் இருக்கலாம். இப்படி இருக்கும். இந்த மாதிரிலாம் வென் டயக்ராம் இருக்கும். அதுல 3, நான் இது 2 சப்ஜெக்டை மட்டும் சொல்றேன். 2 சப்ஜெக்டை மட்டும் சொல்றேன். அதுலயே 3னா அந்த ரெண்டையும் சேர்த்து மொத்தமா வெளியில வரைஞ்ச மாதிரி இருக்கலாம். இல்ல இந்த 2 வரைஞ்சதுல 3ஆவதா ஒன் சைடு மட்டும் ஒரு சர்க்கிளோட மட்டும் வெட்டின மாதிரி இருக்கலாம். அல்லது 2 சர்க்கிளையும் வெட்டின மாதிரி படம் இருக்கும். இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இதெல்லாம், இருந்தாலும் சொல்றேன் கேளுங்க. அதாவது 2க்கும் கேப் இருந்த மாதிரி 2 சர்க்கிள் வரைஞ்சிருந்தா அந்த கொடுத்த 2 சப்ஜெக்ட்டுக்கும் பொருத்தமே இல்லைன்னு அர்த்தம். அந்த 2 சப்ஜெக்ட்டுக்கும் பொருத்தமே இல்லைன்னு அர்த்தம். ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. 2 சப்ஜெக்ட் கார்ஸ், ஃபீமேல்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிறோம். இதுக்கு இந்த 2 சப்ஜெக்ட் ஏதாவது பொருத்தம் இருக்கா? இல்ல. அது அப்ப இப்படி தானே வரைஞ்சிருக்க முடியும். 2யும் கேப் போட்டு தான் வரைஞ்சிருக்க முடியும். அப்புறம் இந்த படத்தை பாருங்க. இது படத்துக்கு சொன்னேன். ஒன்னும் தொடர்பு இல்லாத 2 சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா இப்படி விட்டு வரைவோம் கேப் போட்டு. அடுத்து 2 இன்டர்செக்ட் ஆகிருக்கிற இந்த 2வது படத்தை பாருங்க. இது 1, இது 2 இன்டர்செக்ட் ஆகிருக்கிற 2வது படத்துல 2க்கும் தொடர்பு இருக்கும். பட் ஒன்னு இன்னொன்னுக்குள்ள கம்ப்ளீட்டா உள்ள போல. ஒரு உதாரணம் இதுக்கும் சொல்றேன் கேளுங்க. இப்ப ஃபீமேல் டாக்டர், இந்த 2 சப்ஜெக்டையும் பாருங்க. அதாவது ஃபீமேல் டாக்டரா இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். அதே மாதிரி டாக்டர் ஃபீமேலா இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். சரியா? 2 சைடும் இன்டர்செக்ட் ஆகும். இந்த சப்ஜெக்ட் இன்டர்செக்ட் ஆகும். தொடர்பே இல்லாம கிடையாது. அப்ப 2 சைடும் இது இன்டர்செக்ட் ஆகும் இந்த சப்ஜெக்ட். அடுத்து பாருங்க 3வது, இந்த உள்ள வரைஞ்ச மாதிரி இருக்கு பாருங்க. இது என்ன சப்ஜெக்ட்டுக்கு இப்படி வரைவோம்? என்ன சப்ஜெக்ட் இப்படி வரைவோம்? ஒரு உதாரணமே பார்த்துருவோம். இதுக்கும் ஃபீமேல் சிஸ்டர் இப்படி 2 கொடுத்துருக்காங்க. 2 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்திருந்தா இது என்ன வரைய முடியும்? என்ன செய்ய முடியும்? அப்படித்தானே வரைய முடியும். ஏன்னா சிஸ்டருங்கிறது பெண்ணுக்குள்ள வரும். பெண்கள் சிஸ்டருங்கிறவங்க, அதாவது ஆண் பெண் கொடுக்கும்போது இந்த இடத்துல ஃபீமேல்ங்கிற கேட்டகரிக்குள்ள உள்ள அமைஞ்சு வந்துடும். அப்ப இதை இன்டர்செக்ட் பண்ண முடியாது, உள்ளதான் வரைய முடியும். அப்ப எது இதுல சிஸ்டர்? இது சிஸ்டர், உள்ள உள்ளது, வெளியில உள்ளது ஃபீமேல் அப்படிங்கிற மீனிங்ல இந்த படம், இந்த வென் டயக்ராம். இது நான் ஒரு கான்செப்டை டிஃபைன் பண்றது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். கான்செப்டை டிஃபைன் பண்றதுக்காக இதை சொல்றேன் நான். இப்ப இதுல ட்ரிக் என்ன ஃபாலோ பண்றது? அதாவது 3 சப்ஜெக்ட் கொடுத்துடுறாங்க, கீழே 4 ஆப்ஷன் வென் டயக்ராம்ஸ் இருக்கு. ட்ரிக் என்ன ஃபாலோ பண்றது? இதுல எதுல வரும் அப்படிங்கிற ட்ரிக்கை எப்படி ஃபாலோ பண்றது? அதுக்கு நான் ஒரு ட்ரிக் ஒன்று சொல்றேன். ஓகே, இந்த கொஸ்டினுக்கு ஒர்க்கிங் ரூல் ட்ரிக்கு எப்படின்னா, கொடுத்த 3 சப்ஜெக்டையும் முதல்ல இந்த டைப்ல முக்கோணமா எழுதிருங்க. கொடுத்த 3 டைப்பையும் சப்ஜெக்டையும் எழுதின பிறகு நமக்கு 3 விதமா தான் டயக்ராம் வரைய போறோம். எப்படி? ஒன்னு கேப் விட்டு, இல்ல இன்டர்செக்ட் பண்ணி, இல்ல ஒண்ணுக்குள்ள ஒண்ணா. அதை மென்ஷன் பண்ற மாதிரி அந்த 3க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை நீங்க அதுல குறியிடணும். அந்த குறியிடுறத எப்படி குறியிடலாம்னு சொல்றேன் கேளுங்க. ஏக்கும் பிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு 2க்கும் இது ஒட்டாத மாதிரி ரிலேஷன்ஷிப் வர மாதிரி இருந்துச்சுன்னா அதை டக்குன்னு உடனே எழுதி இப்படி போட்டுருங்க, கிராஸ் மார்க். அதுவே இப்போ பிக்கும் சிக்கும் ரிலேஷன்ஷிப்பு, பி சிக்குள்ள படம் வரைகிற மாதிரி வந்துச்சுன்னா இப்படி போடுங்க. பிக்கும் சிக்கும் ரிலேஷன்ஷிப் வெட்டுற மாதிரி படம் வரைஞ்சா 2 பக்கமே இப்படி சிம்பிள் போடுங்க. இப்படி போட்டுக்கிட்டீங்கன்னா டக்குன்னு அதை பார்த்து படத்தை வரைஞ்சிடலாம். அந்த ஆன்சர் படத்தில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். இதை நீங்கள் கொஸ்டினை பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். இப்போ சொன்னால் புரியாது. கொஸ்டினை செய்யும் போது தான் நமக்கு புரியும்.
நம்ம ராவா நேரடியா சப்ஜெக்டை பார்த்துக்கிட்டே உடனே நம்ம டயக்ராமை பார்த்து ஆப்ஷனை டிக் பண்ண முயற்சி பண்ணோம்னா அதுல தவறு நிகழறதுக்கான சின்ன வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த சப்ஜெக்டை எடுத்து எழுதி இந்த கிராஸ் போட்டுட்டோம்னா ரெண்டுக்கும் தொடர்பு இல்லை, ரெண்டையும் விட்டு வரையணும். ரெண்டு பக்கமும் இப்படி ஆரோ போட்டிருந்தோம்னா, ஒரு கோடு போட்டு ரெண்டு பக்கமும் ஆரோ போட்டிருந்தோம்னா இன்டர்செக்ட் பண்ணி வரையணும். சப்ஜெக்டை ஒன் சைடு மட்டும் ஆரோ போட்டிருந்தோம்னா அதை எந்த பக்கம் ஆரோ போட்டிருக்கோமோ அதுக்குள்ள வரையணும். இப்ப ஒன் சைடு மட்டும் ஆரோ போட்டிருந்தோம்னா பிஏ சிக்குள்ள வரையணும் அர்த்தம். இந்த மாதிரி அப்படி அந்த அர்த்தத்துல இதை நம்ம போட்டிருக்கோம். அப்ப வெளியில சி உள்ள பி இப்படி வரையணும். ஆக்சுவலா இதெல்லாம் வரைஞ்சு முடிச்சுட்டு நம்ம ஆப்ஷனை பார்க்கணும். இதெல்லாம் குயிக்கா செய்யணும். நம்ம பார்வையிலே அதை செய்வோம்னு நினைச்சோம்னா ஒரு சில நேரத்துல ஒர்க் அவுட் ஆகாம போக வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் வேகமா செஞ்சு இதை நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணணும். இப்போ நம்ம கொஸ்டின்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப சிம்பிளானது தான் இது. என்ன உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இது வீடியோ போட வேண்டிய அவசியம் கூட இல்லை. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் எல்லா டாப்பிக்கும் அப்படிங்கிறதுக்காக போடுறேன். இந்த கொஸ்டின்ல ஃபிஷஸ், வேல்ஸ், crocodiles 3 சப்ஜெக்ட் கொடுத்துட்டு வென்டைகிராம் என்ன, லாஜிக்கலான இதை ரெப்ரசென்ட் பண்ற வென்டைகிராம் என்னன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. செலக்ட் தி வென் டயக்ராம் தட் பெஸ்ட் ரெப்ரசென்ட் தி கிவன் செட் ஆஃப் கிளாஸஸ். இந்த கிளாஸஸ்ல இப்போ நான் சொன்னபடி அந்த 3 ஃபர்ஸ்ட் 2 மேலே எடுத்து எழுதிட்டு 3வது எடுத்து கீழே எடுத்து எழுதிடுவோம். 3க்கும் ரிலேஷன்ஷிப்பை 3 மார்க் பண்ண சொன்னேன். இப்போ ஃபிஷ், வேல் ரெண்டுக்கும் தொடர்பு என்ன? ஃபிஷ் வந்து மீன், வேல் வந்து அதை ரெண்டுக்கும் இது இல்லை, தொடர்பு இல்லை. அப்ப இன்ட்டு போட்டுற வேண்டியதான். வேல், crocodile முதல்ல திமிங்கலம் தொடர்பு இருக்கா? இல்ல, இதையும் போட்டுடலாம். 3வது இந்த பக்கம் fishes, crocodiles அதுக்கும் தொடர்பு இல்லை. அப்ப 3 பக்கமுமே தொடர்பு இல்லைங்கிறப்ப 3 பக்கமுமே விட்டு விட்டு தான் வரையணும். fishes, whales, crocodiles இப்படிதான் வரைய முடியும். அப்ப இதை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி எங்க படம் இருக்கு? ஆப்ஷன் 1ல இருக்கு. அப்ப அதுதான் இதை வந்து ரெப்ரசென்ட் பண்ற வென் டயக்ராம். இந்த கொஸ்டினுடைய சப்ஜெக்டை பாருங்களேன். மேமல்ஸ், பேர்ட்ஸ், பென்குயின்ஸ் இதை ரெப்ரசென்ட் பண்ற வென் டயக்ராம் என்னவா இருக்கும்? நம்ம 3ஐயும் இப்படி ஃபர்ஸ்ட் 2 கீழே எழுதிட்டோமா? இப்ப மேமலுக்கும் பேர்டுக்கும், மேமல்னா என்ன? பாலூட்டிகள். பேர்டு பாலூட்டி கிடையாது. ஸோ இதை கிராஸ் அடிச்சிடலாம். அடுத்து பேர்டுக்கும் பென்குயினுக்கும் பார்த்தீங்கன்னா, பேர்டுக்கும் பென்குயினுக்கும், பென்குயின்ங்கிறது ஒரு ஸ்பெசிபிக், பேர்டுங்கிறது காமன். அப்ப பென்குயின்ங்கிறது பேர்டு. அப்ப பேர்டுக்குள்ள தானே அது வரணும். அப்ப இப்படி வரைஞ்சிடலாம். அடுத்து பென்குயின் பேர்டுங்கிறதுனால அது மம்மல் கிடையாது. அப்ப இந்த சைடு கிராஸ் அடிச்சிடலாம். அப்ப இந்த படத்தை எப்படி வரையலாம்? பேர்டு ஃபர்ஸ்ட் முதல்ல சிம்பிள் இருக்கிறது, கிராஸ் அடிச்சது வேணாம், சிம்பிள் இருக்கிறத பத்தி யோசிங்க. முதல்ல பென்குயின் ஃபர்ஸ்ட் வரையறோம், அதுக்கு மேல பேர்ட் வரையறோம். பென்குயின், பேர்டு. மேமல்ங்கிறது இந்த பென்குயின், பேர்டு ரெண்டுக்குமே கிராஸ் அடிச்சிருக்கிறதுனால அப்ப ரெண்டை விட்டும் தனியா வரையறோம். இப்படி இருக்கிற மாதிரி படம் எங்க இருக்கு? ஆப்ஷன் 2ல இருக்கு. அப்ப இதுதான் சரியான ஆன்சர். இந்த क्वेश्चनல ஷில்லாங், மேகாலயா, இந்தியா என்ன ரீசன்? இதுல என்ன ரீசனிங் ட்ரிக்? ஷில்லாங் 3ஐயும் எடுத்து எழுதிடுறோம் நம்ம சொன்ன வழக்கம் மாதிரி. ஷில்லாங்கிறது மேகாலயோட தலைநகரம். அப்ப மேகாலயாக்கு உள்ள ஷில்லாங், இந்த 2 வார்த்தைக்குள்ள மேகாலயாக்குள்ள ஷில்லாங். அடுத்தது மேகாலயாவுக்கும் இந்தியாவுக்கும் என்ன தொடர்பு? மேகாலயா இந்தியாவுக்கு உள்ள இருக்கு. அப்ப இத இந்த சிம்பிள் போடணும். அடுத்து ஷில்லாங்கும் இந்தியாவுக்கு என்ன தொடர்பு? ஷில்லாங்கும் இந்தியாவுக்கு உள்ளதான் இருக்கு. அப்ப இப்படி போடணும். இப்ப ரெண்டும் ஒரே சைடு வரையற இந்த சிம்பிளை விட்டுருவோம். ஒரே ஒரு சைடு மட்டும் போற சிம்பிளை வச்சு முதல்ல உள்ள வரைகிற படத்தை வரைஞ்சிருவோம். ஷில்லாங், மேகாலயா அதை முதல்ல வரைஞ்சிருவோம். ஷில்லாங் இது, அடுத்தது மேகாலயா, அடுத்தது மேகாலயா. இது வரைஞ்சிட்டோமா? ஏன்னா ஷில்லாங் குள்ளன்ற மாதிரி சிம்பிள் போட்டிருக்கோம். டபுள் சைடு சிம்பிள் இருந்தா இன்டர்செக்ஷன் பண்ணணும். ஒன் சைடு மட்டும் சிம்பிள் இருக்கு. இது 2 சைடு இருந்தும் சிம்பிளை வாங்குது. அப்ப நான் அதை 2ஐயும் கவர் பண்ணி மொத்தமா அது இருக்கும். அப்ப 2ஐயும் கவர் பண்ணி மொத்தமா இந்தியா. இது உங்களுக்கு இந்த நம்ம கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணி சொன்னதுனால புரியுது. இதுவே வேற வேர்டு இது மாதிரி வந்துச்சுன்னா நீங்க இந்த டயக்ராமை வச்சு தான் ஈஸியா சொல்ல முடியும். ரெண்டும் ஒரே பக்க சிம்பிளா இருந்தா 2ஐயும் தூக்கி உள்ள போட்டுறணும். 2ஐயுமே உள்ள தூக்கி போட்டுறணும். அப்புறம் அந்த 2க்கு மட்டும் என்ன ரிலேஷன்ஷிப்? ஒன் சைடு மட்டும் தான் வருது. ஷில்லாங் மேகாலயாக்கு உள்ள வர்ற மாதிரி போடணும். அப்ப இந்த மாதிரி வரப்படம் ஆப்ஷன் 2ல இருக்கு. இதுல சொல்ல இந்த क्वेश्चनல உள்ள 3 சப்ஜெக்ட் என்ன? டெர்மட்டாலஜிஸ்ட், ஹியூமன் சயின்ஸ், கார்டியாலஜிஸ்ட். இந்த 3ஐயும் நம்ம ட்ரிக் படி எடுத்து எழுதிக்கிட்டோம். டெர்மட்டாலஜிஸ்ட் உங்களுக்கு, கார்டியாலஜிஸ்ட் ரெண்டும் வேற சப்ஜெக்ட் பார்க்குற டாக்டர்ஸ். சரியா? ஸ்பெஷலிஸ்ட். அப்ப இது 2க்கும் தொடர்பு இல்லை. சரியா? அடுத்து கார்டியாலஜிஸ்டுக்கும் ஹியூமன் சயின்ஸுக்கும் தொடர்பு இருக்கா? ஹியூமன் சயின்ஸுங்கிறது இப்ப இந்த ஹியூமன் சயின்ஸுக்கு பதிலா டாக்டர்னு வந்திருந்தா தொடர்பு இருந்திருக்கும். இல்ல
ஹெல்த் கேர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு ஏதாவது கொடுத்துருந்தா தொடர்பு இருந்திருக்கும். ஆனால் சம்மந்தம் இல்லாமல் ஹியூமன் சயின்ஸ்னு கொடுத்துருக்கிறதுனால இப்போ கார்டியாலஜிஸ்ட் ஹியூமன் சயின்ஸ் ரெண்டுக்கும் தொடர்பு இல்லை. இது சயின்ஸ் இல்லை, இது ஒரு ப்ரொஃபஷனல், ஒரு தொழில் செய்பவரை தான் கொடுத்துருக்காங்க, அதனால தொடர்பு இல்லை. அதே மாதிரி தான் டெர்மட்டாலஜிஸ்ட் ஹியூமன் சயின்ஸ், இது ரெண்டுக்கும் தொடர்பு இல்லை. அப்போ மூணும் ஒட்டாம படம், மூணுமே கிராஸ் கொடுத்துட்டோம், அதனால மூணுமே ஒட்டாத படம் தான் வரும். அது ஆப்ஷன் 1ல இருக்கு. அடுத்த கொஸ்டினுடைய கிளாஸஸ் எல்லாம் பாருங்களேன். சப்ஜெக்ட்ஸ் மேரிட் பர்சன்ஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், டீச்சர்ஸ் மூணையும் தூக்கி எழுதிக்கிட்டோம். நீங்க ஷார்ட்டா எழுதுகிறனாலும் எடுத்துக்கங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கும் தொடர்பு பார்ப்போமா? மேரிட் பர்சன் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். மேரிட் பர்சன் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்ல இவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் மேரிட் பர்சனாகவும் இருக்கலாம், மேரிட் பர்சன் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கலாம். அப்ப இதை ரெண்டு சைடு சிம்பிள் போட்டுருவோம், அதாவது இன்டர்செக்ஷன் வரும். அது அடுத்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் டீச்சர்ஸ், அதுவும் அப்படிதான். டீச்சர்ஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் சிம்பிள் போட்டுடலாம். ஏன்னா டீச்சர்ஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸாகவும் இருக்கலாம், இல்லாமே இருக்கலாம். கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் டீச்சர்ஸாகவும் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். அடுத்தது டீச்சர்ஸ் மேரிட் பர்சன், அதுவும் அதே தான், ரெண்டு சைடு சிம்பிள் போடலாம். டீச்சர்ஸ் மேரிட் பண்ற பர்சனாகவும் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். மேரிட் பர்சன் டீச்சர்ஸாக இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். அப்ப மூணு பக்கமுமே இன்டர்செக்ஷன் வருது. அப்ப மூணு பக்கமும் இன்டர்செக்ஷன் வந்தா மூணையும் இன்டர்செக்ட் பண்ணி இப்படி பாரலாம். இந்த கிராபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வென் டயகிராம் ரெப்ரசன்டேஷன் ஆப்ஷன் 2ல இருக்கு பாருங்க. இந்த கொஸ்டினுடைய 3 கிளாஸஸ் சப்ஜெக்ட் என்ன? சோசியல் சயின்ஸ், சைக்காலஜி, சோசியாலஜி. 3 எடுத்து எழுதிக்கிட்டோம். சோசியல் சயின்ஸுக்கும் சைக்காலஜிக்கும் என்ன தொடர்பு? சைக்காலஜிங்கிறது சோசியல் சயின்ஸ்ல ஒரு பிரிவு, ஒரு சப்ஜெக்ட், சரியா? சைக்காலஜி, சைக்காலஜிக்கும் சோசியாலஜிக்கும் என்ன சம்பந்தம் கிடையாது. ரெண்டும் வெவ்வேறு துறைகளை பற்றியான ஒரு படிப்பு. சோசியாலஜி, சைக்காலஜி. சோசியாலஜி சோசியல் சயின்ஸ், மூணாவது ரிலேஷன்ஷிப் என்ன, அதுவும் சோசியல் சயின்ஸுக்குள்ள ஒரு படிப்பு. இப்போ ஒன் சைடு போட்டுரும், இந்த ஒன் சைடு வர்ற சோசியல் சயின்ஸை விட்டுருவோம். இப்போ அதர் சைடு இருக்கிற சைக்காலஜி, சோசியாலஜி ரெண்டும் கிராஸ் மார்க் போட்டிருக்கிறதுனால விட்டு வரையணும். இது சைக்காலஜி, இது சோசியாலஜி. இப்போ ரெண்டும் ஒன் சைடு சிம்பிளா போட்டிருக்கிற சோசியல் சயின்ஸுங்கிறது, அப்போ ஒன் சைடு சிம்பிளா இருக்கிறதுனால ரெண்டையும் சேர்த்து கவர் பண்ணி இந்த சோசியல் ஸ்டடிஸை வரையணும். சோசியல் ஸ்டடிஸ் இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன் திரும்பவும் ரெண்டாவது ஆப்ஷன்ல தான் வருது. இந்த கொஸ்டின் சப்ஜெக்ட் வெஜிடபிள்ஸ், ஆனியன், ஈட்டபிள்ஸ். வெஜிடபிளுக்கு ஆனியனுக்குள்ள இது பார்ப்போமா தொடர்பு? வெஜிடபிள்ங்கிறது ஜென்ரல், ஆனியன்கிறது ஸ்பெசிபிக், அதாவது காய்கறி, அது ஒரு காய்கறி. அப்ப அதை இதுக்குள்ள தான் வரைய முடியும். அப்ப இப்படி சிம்பிள் போட்டுக்கிறோம். அடுத்து ஆனியன், ஈட்டபிள்ஸ், இது ரெண்டுக்கும் உள்ள என்னது? ஆனியன்கிறது ஈட்டபிள், இதுதான் ஜென்ரல், ஆனியன்கிறது ஸ்பெசிபிக், சாப்பிடக்கூடியது அப்படின்னா. அப்ப அதையும் இப்படி போட்டுக்கலாம், ஈட்டபிள்ஸ்க்குள்ள ஆனியனை போடலாம். அடுத்து ஈட்டபிள்ஸ், வெஜிடபிள்ஸ், அதுக்குள்ள தொடர்பு. வெஜிடபிள்ஸ்ங்கிறது இந்த இடத்துல ஸ்பெசிபிக், ஈட்டபிள்ஸ்ங்கிறது தான் ஜெனரல், அதாவது உண்ணக்கூடியது எது வெஜிடபிள் அப்படிங்கிறதுனால இதை இப்படி வரையலாம். இப்போ வரைஞ்ச பிறகு ரெண்டு ஒரே சைடு வர்றதை விட்டுருங்க, ஈட்டபிளை அப்புறம் மொத்தமா வரையணும், சேர்த்து வரையணும் வெஜிடபிளுக்கும் ஆனியனுக்கும். இப்போ நம்ம வெஜிடபிள் ஆனியனையும் பார்ப்போம். வெஜிடபிள்குள்ள ஆனியன் வரையணும். அப்ப வெஜிடபிள் ஆனியன் ஃபர்ஸ்ட், வெஜிடபிள குள்ள ஆனியன், அப்புறம் ஈட்டபிள்ங்கிறது நம்ம எப்படி படம் போட்டிருக்கோம். ஸோ ஈட்டபிள்ங்கிறது வெளியில மொத்தமா ஈட்டபிள். ஓகே, இதை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி நம்பர் 2, ஆப்ஷன் 2 இதான சரியான ஆன்சர். இந்த கொஸ்டினுடைய சப்ஜெக்ட் கிட்னி, ஃபுட், ஹெட். பாருங்க, எடுத்து எழுதிட்டோம். கிட்னி, ஃபுட், அதாவது ஒன்னொன்னும் பாடி பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆனா தொடர்பு இல்லாம தான் கொடுத்துருக்காங்க. கிட்னி, ஃபுட் தொடர்பு இல்ல, ஃபுட், ஹெட், காலுக்கும் ஹெட் ரெண்டு வேற வேற பார்ட்ஸ், ஆனா இது ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு இல்ல. கிட்னி, ஹெட், அதுவும் அதான். இப்ப பார்ட்ஸ் ஆஃப் தி பாடின்னு ஏதாவது ஒரு வார்த்தை கொடுத்திருந்தாங்கன்னா அதை உள்ள தள்ளி இருக்கலாம். ஸோ 3 சைடுமே கிராஸ் மார்க் வர்றதுனால 3 சைடும் டிஃபரெண்டா ஒட்டாத படம் வரையணும். அது 4th, 4வது ஆப்ஷன் வந்துருச்சு. எதாச்சும் அதாங்க வந்துச்சு வரிசையா 2வது ஆப்ஷன். ஓகே, 4வது ஆப்ஷன் பாருங்க, ஒன்னு டச் இல்லாத டயக்ராம் வருது. இதுதான் ரெப்ரசன்டேஷன். தயவு செய்து இதை நீங்க இப்படி எடுத்து எழுதாம பண்ணலாம். சின்ன நழுவல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எடுத்து எழுதி இந்த கிராஸ் மார்க்கும் சிம்பிள் மார்க்கும் போட்டுட்டீங்கன்னா எதை எதுக்குள்ள வரையணும்னு ஒரு ஐடியா கிடைச்ச பிறகு டக்குனு ஆப்ஷனை பார்க்கணும் வரைஞ்சு. அடுத்த ரெப்ரசன்டேஷன் சீரியல் வீட் அசபோட்டிடா. சீரியல் வீட் அசபோட்டிடா எழுதிட்டோம். இதுல ஃபர்ஸ்ட் 2 கொண்ட தொடர்பு பாருங்க. சீரியல் வீட் இது ஜெனரல், வீட்டுங்கிறது ஸ்பெசிபிகேஷன். ஏன்னா தானிய வகை, தானியம் அப்படின்னு அர்த்தம் சீரியல்னா, வீட்டுங்கிறது தானியத்துல ஒரு ஸ்பெசிபிகேஷன் அப்படிங்கிறப்ப இதை இதுக்குள்ள வரையணும். தெரிஞ்சு போச்சு. அடுத்து வீட்டு அசபோட்டிடா, இது தானியம், இது கெமிக்கல். அப்ப இது ரெண்டுக்கும் தொடர்பு இல்லை. அதே மாதிரி அசபோட்டிடா சீரியல் 3வது தொடர்பு, இந்த பக்கம் தொடர்பு இல்லை. இப்போ ஒரு சைடு தான் தொடர்பு வருது. சீரியலுக்குள்ள வீட்டை வரையணும். அப்ப சீரியல்
வெளியே வீட்டு உள்ள, வீட்டு உள்ள, சீரியல் வெளியே வீட் உள்ள. அசஃபோர்டடாங்கிறது ரெண்டுக்குமே கிராஸா இருக்கனால ரெண்டுக்குமே தொடர்பு இல்லாம வெளியில தொடாம வரையணும். கிராஸ் மார்க் போட்டா தொடாம வரையணும். ஒன் சைடு சிம்பிள் போட்டா ஏ இந்த சைடு பி இந்த சைடு போட்டு ஒன் சைடு சிம்பிள் போட்டா பி ஏக்குள்ள வரையணும், அந்த மாதிரி அர்த்தம். டபுள் சைடு சிம்பிள் இன்னும் வர மாதிரி அடுத்த கொஸ்டின் வரும், அது போட்டா இன்டர்செக்ஷன் போடணும். இதுதான் நம்ம பார்த்து வச்சிருக்கிறது. அதை எடுத்து எழுதி டக்குன்னு போட்டு படத்தை வரைஞ்சிடலாம். இதை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன் 3 இருக்கு. அடுத்த கொஸ்டினுடைய வேர்ட்ஸ் ஆண்ட், பி இன்செக்ட். ஆண்ட் எறும்பு, பி வந்து தேனி, அடுத்து இன்செக்ட் பூச்சி இனம். இங்கே கவனிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கும் முதல்ல பார்ப்போம். நம்ம வேர்ட் பண்ணி வேர்டை அந்த இடத்துல வாட்ச் பார்த்து ஒன்னொன்னுக்குமே சொல்லிடலாம். நம்ம மொத்தமா நம்ம கம்பேர் பண்ண தேவையில்லை. ஆண்ட், பி ரெண்டுக்கும் என்ன தொடர்பு? ரெண்டுக்கும் தொடர்பு இல்லை, ரெண்டும் வேற வேற. பிக்கும் இன்செக்டுக்கு என்ன தொடர்பு? பி இன்செக்டுக்கு உள்ள வரும். ஆண்ட்டுக்கும் அடுத்தது மூணாவது பேரு. ஆண்ட்டுக்கும் இன்செக்டுக்கு என்ன தொடர்பு? ஆண்ட் இன்செக்டுக்கு உள்ள வரும். அப்ப முதல்ல ரெண்டும் உள்ள வர சிம்பிள் இருக்கிற இன்செக்டை வரைய வேணாம், ஃபர்ஸ்ட் அது தவிர்த்த ரெண்டை வரையும். ஆண்ட்டுக்கும் பிக்கும் என்ன போடணும்? ரெண்டுக்கும் தொடர்பு இல்லாம போடணும். இது ஆண்ட், இது பி. அடுத்து ரெண்டும் சேர்ந்து இன்செக்டுக்கு உள்ள ஒன் சைடு படமா சிம்பிள், ஒன் சைடு ஆரோ கொடுத்துருக்கிறதுனால அப்ப இன்செக்டை மொத்தமா வெளில வரைஞ்சிடும். இன்செக்டுக்கு உள்ளதான் அதை வரைஞ்சிருக்கும். இது இன்செக்ட். இந்த மாதிரி படம் இருக்கணும். ஆப்ஷன் 3 இதுதான் கரெக்டான ஆன்சர். அதை வென் டயக்ராம் ரெப்ரசன்டேஷனா போட்டோம்னா. அடுத்த கொஸ்டின் இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு பாருங்க. தி வென் டயக்ராம் பிலோ ரெப்ரசன்ட்ஸ் தி ரிலேஷன்ஷிப் அமாங் விச் தி கிளாஸஸ் கிவன் இன் தி ஆப்ஷன். கிளாஸஸ் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. இப்படியும் இருக்கும் கொஸ்டின். நமக்கு ஆன்சர் மாதிரி நினைச்சுக்கிட்டு இப்போ இதுல இருந்து நம்ம இந்த வென் டயக்ராம்ல என்ன கான்செப்ட் இருக்கணும்? 3 சப்ஜெக்ட்டுமே இன்டர் ரிலேட்டடா தான் இருக்கணும். இதுதான் வந்து இதோட கான்செப்ட். இதுல ஆப்ஷன்ல இருந்து நம்ம போவோம். ஆப்ஷன்ல இருந்து தான் போக முடியும். போலீஸ் ஆபீசர்ஸ், டாக்டர்ஸ், நர்சஸ். ஃபர்ஸ்ட் இதுல பாருங்களேன், இந்த டாக்டர்ஸ், நர்சஸ், போலீஸ் ஆபீசர் 3 ப்ரொஃபஷனல்ஸ். ஆனா 3க்கு இல்லையும் பாருங்க தொடர்பு இல்லை பாருங்க. அப்ப தொடர்பு இல்லாம ஒண்ணு வந்தாலும் இந்த படத்தை நம்மளால வரைய முடியாது. சோ இது தப்பு. அடுத்தது ஆர்டிஸ்ட், ஃபாதர், கேர்ள்ஸ். இதுல கேர்ள்ஸுக்கும் ஆர்டிஸ்டுக்கும் வேணா தொடர்பு வரலாம். ஆனா இந்த ஃபாதர், கேர்ள் இதுல தொடர்பு இல்லாம போயிடும். இதுல பாத்தீங்கன்னா 3க்குமே தொடர்பு வருது. சோ இதுவும் ஆப்ஷன் கிடையாது இந்த கொஸ்டினுக்கு. அடுத்தது பாருங்க, பிரதர்ஸ், மேல்ஸ், ஃபீமேல்ஸ். இதுல மேல் இதுலயே அடிபட்டுரும். மேலுக்கும் ஃபீமேலுக்கும் தொடர்பு இல்லாம இருக்கு பாருங்க. இதுல 3மே தொடர்பு வரணும் இந்த கொஸ்டினுக்கு. சோ ஒன்னு தொடர்பு இல்லைனாலும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வராது. கடைசி இதை பாருங்க, ஃபாதர்ஸ், அங்கிள்ஸ், பிரதர்ஸ். இதுல ஃபாதர், அங்கிள் ரெண்டுக்கும் என்ன சிம்பிள் வரும் யோசிச்சு பாருங்க. ஃபாதர் அங்கிளாவும் இருக்கலாம், அங்கிள் ஃபாதராகவும் இருக்கலாம். அதாவது ஃபாதர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி வரணும்னா இது ரெண்டுக்கும் பாருங்களேன் இந்த சிம்பிள் தான் வரும். அடுத்தது அங்கிள்ஸுக்கும் பிரதர்ஸுக்கும். அங்கிள்னாலே மேல் கேட்டகரி தான் வரும். ஸோ அங்கிள் பிரதர்ஸாகவும் இருக்கலாம், பிரதர்ஸ் அங்கிள்ஸாகவும் இருக்கலாம். ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான் ரெண்டு பக்கம் சிம்பிள் போட்டுருவோம். அடுத்து ஃபாதர்ஸ், பிரதர்ஸ் அதுவும் ரெண்டுமே மேல் கேட்டகரி தான். அப்ப இந்த ரெண்டுக்குமே என்ன வரும் சிம்பிள்? ரெண்டுக்குமே நம்ம போடுற மாதிரி டபுள் சைடு சிம்பிள் போட்டுக்கலாம். அப்ப டபுள் சைடு சிம்பிள் 3க்குமே வருது. 3க்குமே வந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன்ல 3ஐயுமே இன்டர்செக்ஷன் பண்ணி போடலாம். அதுதான் கொஸ்டினாவும் இருக்கு. சோ இந்த 4வது ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர். இதுல சோல்ஜர்ஸ், ரைட்டர்ஸ், மென் 3 எடுத்து எழுதியிருக்கோம். சோல்ஜர்ஸுக்கும் மென்னுக்கும் பார்ப்போமா. சோல்ஜர்ஸ் மென்னா இருக்கலாம், சோல்ஜர்ஸ் மென்னா இருக்கலாம், அதே மாதிரி மென் சோல்ஜர்ஸா இருக்கலாம். அப்ப ரெண்டு பக்கமே வரும்ல, ரெண்டு சைடு சிம்பிள் போட்டுருவோம். அப்ப இன்டர்செக்ஷன் வரும். அடுத்து மென் ரைட்டர்ஸ், இந்த ரெண்டு வார்த்தைக்கும் மென் வந்து ரைட்டர்ஸா இருக்கலாம், ரைட்டர்ஸ் மென்னா இருக்கலாம். அதுக்கும் டபுள் சைடு போட்டுடலாமா சிம்பிள். அடுத்து ரைட்டர்ஸ், சோல்ஜர்ஸ் அதுவும் அதே தான். சோல்ஜர்ஸ் ரைட்டர்ஸா கூட இருக்கலாம், ரைட்டர்ஸ் சோல்ஜர்ஸா கூட இருக்கலாம். ஸோ 3 பக்கமும் டபுள் சிம்பிள் வந்தாலே இன்டர்செக்ஷன் போடணும்ல. அப்ப 3 பக்கமே இன்டர்செக்ஷன். அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்கு பாருங்க, 3மே இன்டர்செக்ஷனா. சோல்ஜர்ஸ், மென், ரைட்டர்ஸ். இந்த வேர்ட்ஸை பாருங்களேன். கிரிக்கெட், அத்லீட், ஸ்போர்ட் இந்த 3க்கும் தொடர்பு எழுதுவோமா? நம்ம ட்ரிக் படி 3 வேர்டு இப்படி எடுத்து எழுதிட்டோம். கிரிக்கெட்டுக்கும் அத்லீட்டுக்கும் தொடர்பு இருக்கா? தொடர்பு கிடையாது. கிராஸ் மார்க் போட்டுற வேண்டியது. அத்லீட், ஸ்போர்ட். அத்லீட்டுங்கிறது ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன். அப்ப ஸ்போர்ட்டுக்கு இது அத்லீட், ஸ்போர்ட் ரெண்டுக்கும் தொடர்பு கிடையாது. ஸ்போர்ட், கிரிக்கெட் இதுல தொடர்பு உண்டு. கிரிக்கெட்டுங்கிறது ஒரு ஸ்போர்ட். அப்ப கிரிக்கெட்டை ஸ்போர்ட்டுக்குள்ள வரையலாம். ஒரே ஒரு சிம்பிள் குறியீடு இப்படி போட்டுருவோம். அப்ப 2 இதுக்கு வந்து குறியீடு இல்ல, முதல்ல குறியீடு இருக்கிறத போட்டுருவோம். கிரிக்கெட்டையும் ஸ்போர்ட்டையும் வரைஞ்சிருவோமா. ஸ்போர்ட் வெளியே, கிரிக்கெட் உள்ள. ஸ்போர்ட் வெளியே, கிரிக்கெட் உள்ள. அடுத்து இந்த கிரிக்கெட், ஸ்போர்ட் ரெண்டுக்குமே வந்து கிராஸ் மார்க். அத்லெட் ரெண்டுக்குமே கிராஸ் மார்க். அப்ப ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லாம தனியா வரையணும்.
வேணும் அத்லட். இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷனில் என்ன ஆப்ஷன் இருக்குது? தேர்ட் ஆப்ஷன் இருக்குது. தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஓரளவுக்கு உங்களுக்கு இதில் வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது 3 வேர்டையும் எடுத்து எழுதணும். 3க்கும் கிராஸ் சிம்பிளும் ஒரு கிராஸ் அண்ட் ஆரோ சிம்பிளை வச்சு சிம்பிளாக முடிச்சிடலாம். அதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கு ரிலேஷன்ஷிப்பே இல்லைன்னா கிராஸ் சிம்பிள் போட்டு விட்டுற வேண்டியது. ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஒன்றுக்குள்ள இன்னொன்று போகும் அப்படின்னா சிங்கிள் ஏரோ மார்க் வரும். 2 சப்ஜெக்டுக்குள்ள 2க்குமே தொடர்பு இருக்கு, 2 சைடும் தொடர்பு இருக்கு. இது இதுவாகவும் இருக்கும், அது இதுவாகவும் இருக்குங்கிற மாதிரி ஏ பியாகவும் இருக்கலாம், பி ஏவாகவும் இருக்கலாம். நான் 2 சைடும் ஆரோ மார்க் போட்டுறணும். அப்படி போட்டால் அது வந்து இன்டர்செக்ஷன் போடணும்னு அர்த்தம். இன்டர்செக்ஷன் போடாம ஒன் சைடு சிம்பிள் போட்டோம்னா எந்த சைடு போடுறோமோ அதை தூக்கி உள்ள வரைஞ்சி விடணும். இப்படி நம்ம சிம்பிள் கொடுத்து அதை வரைஞ்சி பார்த்து அது ஆப்ஷனில் இருக்காங்கிறத செக் பண்ணிடுறோம். இதை கொஞ்சம் வேகமாக நம்ம செஞ்சுக்கிறணும். ப்ராக்டிஸ் தான் நமக்கு மிக முக்கியமானது. இதில் நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்து இந்த டைப்பில் ட்ரிக்கை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது கொஞ்சம் சிம்பிளான டாபிக். இனி அடுத்து இன்னும் கொஞ்சம் ஹார்டான டாபிக்கோட நான் உங்களுக்கு மீட் பண்றேன்னா ஒய்ஒய் மேக்ஸ் சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மிகவும் நன்றி. தொடர்ந்து இது போன்ற வீடியோக்கள் வெளியிடுறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.